வணக்கம் நண்பர்களே. பெற்றோர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவங்க பசங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே அவங்கவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய பொருளாதார தரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூலோ எதால முடிஞ்சதோ எந்த ஸ்கூலில் எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லட்சங்கள் இயர்லி லட்சங்கள் ஃபீஸ் வாங்குற ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஆனால் அதே இது புவர் பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க தரத்துக்கு என்ன அவங்களோட பொருளாதாரம் எந்த இதை ஓகே சொல்லுதோ அந்த மாதிரி ஸ்கூலில் அவங்க பார்த்து சேர்ப்பாங்க. எப்படியா இருந்தாலும் பிள்ளைங்க படித்து நல்லா முன்னேறணுன்றது தான் எல்லாருடைய பெற்றோர்களுடைய கனவாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த லட்சங்களில் அதாவது ஒரு வருஷத்துக்கு லட்சங்கள் ஃபீஸ் கட்டுற முடிகிற ஆளுங்களாக கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலுடைய இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாங்குகிற ஃபீஸை கேட்டாங்களே இவங்களுக்கு மயக்கம் வர அளவுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான ஸ்கூலில் சேர்க்கணும், பப்ளிக் ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லைனா அதோட கிரேடு அதிகமாக இருக்கிற ஸ்கூல்ஸை சேர்க்கணும். அப்போ தான் பசங்களுடைய தரமும் சரி அவங்களுடைய படிப்பும் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற எண்ணம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்ன ஸ்கூல், அதாவது இந்த ஸ்கூலோடைய ஃபீஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா நீங்களே மயக்கமாயிடுவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலேங்க. அந்த ஸ்கூல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீரோசி. இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. என்னடா இவ்வளோ ஃபீஸ் வாங்குற அளவுக்கு அந்த ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, எதனால் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்றதை நீங்கள் நம்ம ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸோடைய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற முக்கியமான பில்லியனர்ஸ் இருப்பாங்கள்ல, மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுடைய பசங்க தான் இங்கே படிக்கிறாங்க. இங்கே படித்த இதுக்கு முன்னாடி படித்த பசங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவாக இருந்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக பெரிய மல்டி மில்லியனராக அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க இங்கே படித்து முடித்தவங்களும். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா 1880 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் எமில் கார்னல். இவரால் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே அப்போ இருந்த ராஜாக்களுடைய பசங்க தான் இங்கே படித்தாங்க. அதனால இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் கிங்ஸ். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஸ்கூல் தான். ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கூலோடைய இது பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்கூல் வாங்க. ஆக்சுவலாக லீரோசி போர்டிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. போர்டிங் ஸ்கூல் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வீட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இப்போ நம்ம வீட்டிலலாம் பசங்க போகிறாங்களா அந்த மாதிரி கிடையாதுங்க. அங்கேயே போய் தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் போர்டிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பழைய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா குருகுல கல்வின்னு உள்ள அந்த முறை. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 50 மேலே இருக்கிற கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ணுறது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து 10% மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்கூலில் அலோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரிஸ் தான் அப்படின்ற மாதிரி தான். ஒரே கண்ட்ரிலேருந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் இறக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேம்பஸ் இருக்குங்க. ஒரு கேம்பஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்பஸ், இன்னொன்று வின்டர் கேம்பஸ். ஜான் டு மார்ச் மட்டும் அந்த இடத்துல ஸ்கூல் நடக்கும். மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பணிகள் அதிகமாக இருக்கனால அங்கே இந்த ஸ்கேட்டிங், ஐஸ் ஹாக்கி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் கிளாஸஸ் எங்கே நடக்குதுன்னா இதுதான் மெயின் கேம்பஸ், ரோலியில் இருக்குது. வின்டர் கேம்பஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்தாத். இந்த இடத்துல தான் அந்த வின்டர் கேம்பஸ் நடக்கும் ஜான் டு மார்ச்சில். இந்த ஸ்கூலில் டீச்சிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் டீச் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஒன்று, ஃப்ரெஞ்ச் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் இப்போ வெறும் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் மட்டும் தான் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு 20 லாங்குவேஜ் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. டீச்சிங் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஆனால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக 20 லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு 4 லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அந்த 4 லாங்குவேஜும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேரையும் ஈக்குவலாக தான் பிரித்து சேர்ப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 400 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலௌடு. இந்த 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 150 டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4:1, 3:1க்கு அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்ன்ற அளவுக்கு இருப்பாங்க. இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோடைய கேட்டரை பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர், அதுக்கப்புறம் கேடட், அதுக்கப்புறம் ஜெனிஸ் சீனியர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ். இந்த மாதிரி 4 பிரிவாக பிரித்து ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே கொண்டு போவாங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போர்டிங்காகவே சூட் பாத்ரூமோடைய 179 பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 48 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வித் எதுலன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் இருக்கும், அங்கே 3 டைனிங் ரூம் இருக்கும், கேஃபிடேரியா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 53 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குதுங்க டோட்டலாக இந்த ஸ்கூலில். அதோடு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லெபார்ட்டரிஸும் பார்த்தீங்கன்னா
8 சயின்ஸ் லெபார்ட்டரிஸ் இருக்குங்க. இந்த ஸ்கூலோட ஜாயினிங் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 18. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஸ்டூடெண்ட் இங்கேருந்து வெளியே போகிற 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இன்ஸ்டியூட்லலாம் வந்துட்டு போஸ்டிங் இது படிக்கிறதுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடைய இது என்னன்றதை பார்த்தோம். ஸ்கூலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தங்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, இவங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் எந்த அளவு பெருசாக இருக்குமோ அந்த அளவு இருக்கிற ஒரு 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விம்மிங் வந்து லேர்ன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதாவது ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணலாம். அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ரெசார்ட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கூலோட மெயின் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஹெக்டேர் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடங்க. நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கிடைச்சாலே போதும், அந்த பில்டிங்கை வந்து ஸ்கூலுன்ற மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ரூல்லாம் இருந்தது. இப்போலாம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் கிடைச்சதா உடனே அதான் ஸ்கூலு, அதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அதுதான் வந்து சிபிஎஸ்சி, என்ன வேணால் இப்போ இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு இப்போ நம்ம ஊர் வந்து மாறிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்கு, ஒரு பெரிய பில்டிங், அவ்வளோதான். அதுக்குள்ளே எல்லா கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். எங்கே போய் பசங்க விளையாடுவாங்கன்னு தெரியாது, எதுக்குமே வந்துட்டு ஆப்ஷன் இருக்குமா அப்படின்றதும் நமக்கு புரியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட லைப்ரரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் புக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் வெறும் ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இல்லைங்க, 20 லாங்குவேஜஸில் புக்ஸ் வந்து இங்கே குவிஞ்சு கிடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டடி ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு நீட்டாக ஹைஜீனிக்காக வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லெபார்ட்டரிஸ், 8 சயின்ஸ் லெபார்ட்டரிஸ் இருக்குன்னு சொன்னால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோடு அங்கே இருக்கும். இதில் வந்து பசங்க வந்துட்டு அந்த இதை யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்தளவு கரெக்டான அக்யூரேட்டான ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கும் அந்த இதை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸ்கூல் வந்து இப்போ வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு வந்துட்டும். இப்போ அடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ்க்கு தனியாக கோர்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஃபுட்பாலுக்கு தனியாக, கிரிக்கெட்டுக்கு தனியாக, ரக்பிக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செப்பரேட் கிரவுண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிரவுண்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து தங்குற பசங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்துட்டு வேக்கப் ஆகிடணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து மடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே வந்துடணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பஃபே அங்கே ரெடியாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பசங்க முடிச்சுட்டு கிளாஸஸ்க்கு வந்தாங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 12:30 வந்து 6 கிளாஸஸ் வந்து அங்கே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த 6 கிளாஸஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் டைமில் ஹாட் சாக்லேட்ஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி அந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். அவங்க ஹாட் சாக்லேட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஹாட் சாக்லேட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அந்தளவு இவ்வளோ பெரிய டம்ளரில் வந்துட்டு கொடுக்கும்போது அதை குடித்தாலே ஒரு மனசே வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆகும். இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு பஃபே வந்து அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் 3:30 க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா 3:30 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 7 அவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கைடன்ஸ் இருப்பாங்க. பிடி மாஸ்டர் மாரி அங்கே எல்லாமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸ்விம்மிங் இருக்கும், கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் செஸ்ஸு, கேரம் எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்துட்டு அங்கே இருக்கும். எல்லாத்துக்குமே கிரவுண்ட் தனித்தனியாக இருக்கும். எல்லா பிளேயர்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, கிரவுண்ட்னா ஒரு கிரவுண்ட் மட்டும் இருக்காது. இப்போ டென்னிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கோர்ட் இருக்கும். அதனால் வந்துட்டு வாலிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கோர்ட் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம். ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 20 சூப்பரான ஹார்சஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹார்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்சஸ் ரைடிங்க்கு தனியாக கிளாஸஸே இருக்கும். அவங்க வந்து அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஹார்ஸில் ரைட் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குங்க. இந்த ஏரியில் வந்து நீங்கள் போட்டிங் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, போட்டில் வந்துட்டு துடுப்பு போடுற இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்களே போகலாம். எல்லாமே வந்து அங்கே சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது, நம்ம வந்து இங்கே இருக்கிற பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ ஒலிம்பிக்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரி இருக்குல்ல. எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவங்க ஒலிம்பிக்ஸில் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடுவாங்க. இதில் இன்னொரு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் இங்கே ஐஸ் ஹாக்கி விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங், இது ரெண்டுமே வந்துட்டு அங்கே சொல்லி தருவாங்க. ரெண்டுமே அந்த இதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தானே. சின்ன வயசுலேருந்து ஒரு 18 ஏஜுக்குள்ளே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஆகும். அதில் வந்துட்டு யார் யாருக்கு வந்து எதில் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கோ,
இல்லை சொல்கிறது எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் வந்து அவங்க மூவ் ஆகிட்டு அவங்க ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் வாங்குற அளவுக்கு அவங்க முன்னேறிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து 7 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு 7:30க்கு டின்னர் ஸ்டார்ட் ஆகும். டின்னர்னா சாதாரண டின்னர்லாம் கிடையாதுங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப ஹை கிளாஸ் செஃப் வந்துட்டு தயாரித்த ஹை கிளாஸ் ஃபுட்ஸ் தான் வந்துட்டு அங்கே சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அந்த அன்றைக்கி டேயில் என்னென்ன ஹோம் ஒர்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு 9 to 11 வந்து எல்லாருமே வந்துட்டு தூங்க போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பில்டிங் இருக்குது. அது எப்படின்னா $52 million வந்துட்டு செய்யப்பட்டதுங்க. அந்த பில்டிங் அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரால டிசைன்னா ஸ்விஸ் ஆர்கிடெக்ட் போனட் சுமி தான் வந்து அந்த ஹாலை வந்து டிசைன் பண்ணாருங்க. அது என்ன ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 personsக்கு மேலே வந்துட்டு உட்காந்து பார்க்கலாம். இங்கே வந்து கான்சர்ட் நடக்கும், அப்புறம் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும், இங்கே வந்து மியூசிக் இது நடக்கும், எல்லாமே வந்து அங்கே நடக்குங்க. யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணால் கற்றுக்கலாம். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்லன்னு வச்சுன்னு பார்த்தீங்களா, இது மட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸ்னு சொன்னால அதோட சேர்த்து மியூசிக் கிளாஸஸும் இங்கே வந்து நிறையவே இருக்குங்க. என்ன மியூசிக் வேணால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். நீங்கள் லேர்ன் பண்ண அந்த மியூசிக்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு கான்சர்ட் ரெடி பண்ணி நீங்களே வந்துட்டு பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நாடகங்கள் நடத்தலாம். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற எப்படி சொல்கிறது ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இங்கே பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டு அந்த டைம் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதனால தான் 1000 members வந்துட்டு இங்கே உட்கார மாதிரி இந்த ஹால் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு லோக்கல் ஏரியாவுக்கும் வந்துட்டு எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்க. அதே போல் வெளியில் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்க. இந்த அளவு இவ்வளோ பிரம்மாண்டமான வசதிகள், எல்லா விஷயங்களையும் கற்றுத்தர ஒரு இடம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமிங்கும் வந்துட்டு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்கும் இவ்வளோ என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா விதமான வசதிகளும் இங்கே வந்துட்டு இருக்கும். எல்லாமே சூப்பராக நீட்டாக ஹை டெக்னாலஜியோடு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு, நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்லாம் இருக்காது. எல்லாமே அப்டேட் ஆனது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் கற்றுக்கும் போதே நீங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கரண்ட்டில் என்ன வந்து நமக்கு டெக்னாலஜிஸ் இருக்கோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால எல்லாருமே வந்து அவங்கவுங்க பசங்க நல்லா படிக்கணுன்றது தான் அவங்கவுங்களோட எண்ணம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, இதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலான்றது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.